வணக்கம் மகளே. இன்னைக்கு நாம எங்க போறோம்னா ஒரு பயங்கரமான இடங்க. அதாவது அந்த இடம் எப்படி சொல்லணும்னா ஒரு திகிலான இடம். மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதின்னு கூட சொல்லலாம். ஆஹ் அது பாக்குறதுக்கு ஒரு பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரி இடம் இங்க இருக்கா அப்படின்னு. அது எங்க இருக்குன்னா அதுவும் நம்ம தமிழ்நாடு தாங்க. தமிழ்நாட்டுல நமது மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துல தான் இருக்கு. அது எந்த இடம்னு போய் நாம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாங்க நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துல தேரிக்காடு. தேரிக்காடு நீங்க கேள்விப்பட்டிருக்காத பேரா இருக்கும். அந்த இடமே ஒரு மர்மமான இடமா இருக்கும். அந்த இடம் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு டேஞ்சரான இடமா இருக்கும். அந்த இடத்த போய் நாம பார்ப்போம். வாங்க போய் பார்க்கலாம். தேரிக்காடுக்கு நம்ம போறதுக்கு திருநெல்வேலி டவுனுக்குள்ள போகாம நம்ம வெளியே பைபாஸ் வழியா அவுட்டர் கூடி வந்துட்டோம். இது இந்த பாலம் கன்னியாகுமரி போறக்கூடிய பாலம். இந்த பாலத்துல வெளியே நீங்க போயிட்டீங்கன்னா கன்னியாகுமரி போயிடும். நாகர்கோவில் கன்னியாகுமரி. இதுல லெஃப்ட் சைட்ல நம்ம இறங்கிருக்கோம் சர்வீஸ் ரோட்ல. இந்த சர்வீஸ் ரோட்ல இறங்கி மறுபடியும் லெஃப்ட்ல கட் பண்ணி போகணும். இங்க இருந்து இந்த இடத்துல இருந்து ஒரு 55 கிலோமீட்டர் அந்த இடம். வாங்க போவோம். நம்ம இடத்துல இருந்து 110 கிலோமீட்டர் இருந்து 120 கிலோமீட்டர் வருது. எந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். வாங்க போவோம். திருநெல்வேலி ரோட்ல போறோம். நம்ம இந்த ரோடு தான் போறோம். கீழே தூதுக்குழின்னு ஒரு இடங்க. அதுல பாருங்க, இடம் பாத்தீங்கன்னா பசுமையா சும்மா எல்லாமே. இதுவும் பாசன வசதி உள்ள இடங்க. ஒரு குளத்தை காட்டுறேன். அந்த குளத்துல தண்ணி வருது. எது வழியா வரும் பார்ப்போம். இது கீழே தூதுக்குழி அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மேல தூதுக்குழி இருந்தது. திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் ஊடால உள்ள இடம். பாத்தீங்கன்னா தண்ணி இது ஒரு மதகுங்க. இத வழியா வருது. உங்களுக்கு தண்ணி உள்ள இறங்கி பார்ப்போம். உள்ள இறங்கியாச்சு. பாத்தீங்களா, தெரியுதா? அதாவது ஹைவே. இதுல ஒரு ரோடு மேல இருக்கு. இது தூத்துக்குடி திருநெல்வேலி ரோடு. இந்த ரோட்டுக்கு மேல பாலம் போட்டுருக்காங்க. இந்த தண்ணி மதகு வழியா வருது. போட வழியா இதே இது உள்ள போகுதுங்க. விவசாயத்துக்காக தண்ணியை பார்ப்போமா, டேஸ்ட் பார்ப்போமா, எப்படி இருக்கு பார்ப்போம். வாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வழியில திருநெல்வேலி ஆறை பார்த்தேங்க. ஏன்னா நான் திருநெல்வேலியில ஆறு ஃபுல்லாக தான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த இடம் பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆனால் தண்ணியில் வந்தால் தான் ஃபுல்லாக ஓடும். ஆனால் பாருங்கள், மணல், ஆற்று மணல் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே சும்மா கண்ணுக்கு அழகாக எவ்வளோ ஆற்று மணல் எவ்வளோ அந்த அளவுக்கு பாருங்க. தாமரமுடி ஆறுங்க. இது எந்த இடம்னா செய்தங்கநல்லூர் தாண்டி கருங்குளம் போகிற அந்த ரோடுக்கு ஆழ்வார் திருநகரி போகிற ரூட்டில் இந்த தாமரமுடி ஆறுங்க. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த தேரிக்காடு வந்துட்டோங்க. இதாங்க தேரிக்காடு. தேரிக்காடு வந்துட்டோம். 2 வீலரில் தினந்தனியாக போய்கிட்டு இருக்கோம். தேரிக்காட்டுக்கு தேரிக்காடு உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்கோம். தேரிக்காடு உள்ளே நம்ம தனியாக போய்கிட்டு இருக்கோம். தேரிக்காடு ரொம்ப டேஞ்சரான இடையாங்க. நாம் நினச்சி எப்படியே வந்தோம். தேரிக்காடுனா சும்மா அசால்ட்டாக வந்து போயிடலான்னு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ரொம்ப டேஞ்சரான இடம். மண் ரொம்ப செக்கச்சேவேன்னு ரத்த கலரில் இருக்கும். பாருங்க, நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு மண் இருக்குன்னு. வந்தாச்சுங்க தேரிக்காடுக்குள்ள உள்ள வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க. பனைமரம் தான். இந்த இடம் பயங்கர ரிஸ்கான இடம். ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு இடமா கேட்டு இந்த ரூட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். வாங்க உள்ளே போகும். இது நான் அந்த முன்னாடி ரோட்டு மேலே இருந்து எடுக்கிறேன். உள்ளெல்லாம் போகல. காட்டுக்குள்ளே உள்ளே இறங்கினா உள்ளே மறுபடியும் திரும்பி வர முடியாது. ஏன்னா நான் ரோட்டு மேலே இருந்து அப்படியே எடுக்கிறேன் இந்த வீடியோவை. ஃபுல்லாக இதுதாங்க தேரிக்காடு. இது பயங்கர திகிலாக இருக்கும். உள்ளே போக முடியாது. உள்ளே பெர்மிஷன் வாங்கணும். நம்ம உள்ளே போனால் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஃபாரஸ்ட் அவங்க வேணும். அவங்க அனுமதி இல்லாமல் உள்ளே போக முடியாது. நான் சும்மா ரோட்டு மேலே இருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா, மணல் பாருங்கள். அப்படியே மணல் பாருங்கள். கேட்டு பார்த்தீங்களா, செம்மண் நம்ம ஊரில் இருக்க செம்மண்ணை விட சிகப்பாக இருக்குங்க. அப்படியே ஆற்று மணல் பாருங்க. ஆற்று மணல் தான், ஆனால் செம்மண் கலர் ரத்த கலர் இருக்கு. பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க.
இது வந்து ஒரு திகிலான இடம் தான். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு திகிலான இடம். உள்ள நுழைஞ்சிங்கன்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அப்படிப்பட்ட இடம். இது நான் ரோட்டில் மெயின் ரோட்டில் பாருங்கள், தோர் ரோட்டில் நின்று எடுக்கேன். இது மதியானம் 1 மணி. பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக மரங்கள் செடிகள். இந்த காட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டுன்னா திரும்பி நம்ம அதே பாதையில் மீண்டு வர முடியாது. தேரிக்காட்டில் வந்து மரங்கள் வச்சுருக்காங்க. எல்லாம் இதில் வந்து தண்ணி எப்படி நிற்கும்னு தெரியலங்க. பாருங்கள், ஃபுல்லாக மணல் செம்மணலாக இருக்குது. இந்த தண்ணி ஊற்றுறவங்களாம் தண்ணி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல. மரங்கள் வச்சுருக்காங்க. இந்த பக்கமும் மரங்கள் இருக்குது. சரிதான், உள்ள சரிக்கு நாங்கள் உள்ளே இறங்கி போகலைங்க, ரோட்லேயே நின்று எடுக்கேன். ஏன்னா உள்ளே இறங்கி போயிட்டு எனக்கு வழி தெரியணும், மீண்டும் மறுபடி வரணும். பின்ன நம்ம பாட்டுக்கு போயிட்டு முடியாது. இப்போலாம் பல கிலோமீட்டர் சதுர பரப்பளவு இருக்குது. வாங்க, நான் மெயின் ரோட்லேயே நின்று எடுக்கேன். ரோட்டு மேலே இருந்து எடுக்கிறேங்க வீடியோ. உள்ளே போக முடியல, அப்படியே ரோட்டில் நின்று அப்படியே எடுக்கிறேன். உள்ளே எல்லாம் இறங்கலாட்டாங்க. இந்த மாதிரி மண்ணுங்க நம்ம இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் இங்கே தான் இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இங்கே இருக்குது. இது ஒரு அதிசயம் அப்படி மற்றும் இது ஒரு பெருமையான விஷயம் கூட. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த மாதிரி இடம் இருக்குங்கிறது நம்ம பார்த்தீங்களா, ஒரு பயங்கரமான இடம் தாங்க. ரொம்ப நிற்கிறதுக்கே நண்பகல் வெயிலுங்க. மத்தியானம் 1 மணி 1:10. இந்த இடத்துல நிற்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இது ஒரு திகிலான பார்த்தீங்கன்னா காட்டுப்பகுதி. இந்த காட்டுப்பகுதிகளில் ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டு வழியாக தான் நாங்கள் போகிறோம். போகும்போது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஏதோ பயங்கரமான காட்டுப்பகுதிக்குள்ள உள்ளே நுழைஞ்சதாக ஒரு ஃபீலிங்க. எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப ரிஸ்க் எடுத்து உள்ளே நுழைஞ்சி வரோம். இது வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு இடம் இருக்காங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அது நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்படி ஒரு இடம் இருக்குங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுங்க. அதாவது கூகுள் மேப்பில் பார்த்துருக்கோம் தேரிக்காடுன்னு. ஆனால் உண்மையிலே நேரில் வந்து பார்க்கும்போது தெரியுது இது வந்து இவ்வளோ பெரிய திகிலான இடம், பயங்கரமான இடம் சொன்னது மாதிரியே இருக்குதுங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் தெரியும். இது தேரிக்காடு பார்ட் 1ங்க. இன்னும் அடுத்த தேரிக்காடு பார்ட் 2ல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது. மறக்காமல் பாருங்கள், முழுசாக பாருங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்.